Yup, that's my family. வணக்கம் ஃப்ரம் இட்லி டு கிரசான். ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு போய் நான் முதல்ல பண்ண விஷயம் என்ன தெரியுமா? எங்கள் அம்மா கையால் பண்ண சுடு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் சாப்பிட்டேன். அப்படியே டயர்டெல்லாம் போக்க ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் கிளம்பி பக்கத்தில் இருக்க ஒரு மாலுக்கு போயிட்டோம். இது உட்ஃபீல் மால். மோஸ்ட்லி நான் சிக்காகோ வந்தால் நான் அடிக்கடி வர இடம் இதுதான். ட்ரிப்புக்கு போகலான்னு பிளான் பண்ணி சிக்காகோ வரைக்கும் வந்தாச்சு. ஆனால் ட்ரிப்புக்குன்னு எதுவும் வாங்காமல் இருந்தேன் எப்படி. ஸோ அப்படியே மாலில் சுற்றி பார்த்துட்டு ஷூ வாங்கலான்னு இந்த கடைக்குள்ளே வந்தோம். ஈஸ்டர் டைம்ங்கிறனால நிறைய கலெக்ஷன்ஸும் நிறைய ஆஃபர்ஸும் கூட வச்சிருந்தாங்க. நானும் கொஞ்சம் ஷூஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அண்ட் பர்டிகுலராக இந்த ஷூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ஒரு 4 years கழிச்சு 5 பேரும் ஒன்றா மீட் பண்ணுறோம். ஸோ பயங்கர ஃபன்னாக சிரிச்சுட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. அடுத்த நாள் மியாமி கிளம்புறனால எல்லாரும் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் எனக்கு எக்ஸைட்மெண்ட்டில் நைட்டு பூரா தூக்கமே வரல. உலகமே இடிஞ்சாலும் 9 மணிக்கு முன்னாடி கண்ணை திறக்கவே முடியாத ஆள் 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சி ரெடியாக உட்காந்துட்டேன். சிக்காகோவில் கொஞ்சம் செக்யூரிட்டி அண்ட் இமிக்ரேஷன் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கனால நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். எல்லாருக்கும் ஒரே எக்ஸைட்மெண்ட் தான். அப்படியே ஃப்ளைட் ஏறிட்டு கூட்டிகிட்டு போகிற தெய்வத்துக்கு ஒரு பெரிய வணக்கம் போட்டுட்டு நாள் அலப்புறீங்களா ஆரம்பிச்சாச்சு. இறங்கினோனே என்ன கிளைமேட் தெரியுமாங்க? மழை பெஞ்சிட்டே வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. அழகா பார்த்துட்டே அப்படியே போய் ஹோட்டல்ல செக் இன் பண்ணியாச்சு. நைட் அப்படியே மியாமி பீச் சைட் போலான்னு கிளம்பணும். இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கல. 90s கிட்ட இருந்தா டெஃபினட்டா உங்களுக்கு தெரியும். கரெக்ட், GTA கேம்ல வர மாதிரியே இருக்குதானே. ரோடு, மரம், பில்டிங்கு, காரு, ஏன் புல்லு கூட அந்த கேம்ல வர மாதிரியே எனக்கு இருந்தது. என் ஃபேமிலி மாதிரி நீங்களும் வைப் பண்ணிட்டே இருங்க. அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் ஃப்ரம் இட்லி டு கிரசான்.